இலங்கையை பொறுத்தவரையில் நான் மட்டும்தான் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்தியா அதனை நகர்த்தியதையும் இங்கு குறிப்பிடலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் கேரளா விமான நிலையத்திலிருந்து IL-17 ரக விமானங்கள் மற்றும் குளோப் மாஸ்டர் 17 ரக அதிசக்தி வாய்ந்த விமானங்களை எல்லாம் இந்தியா இலங்கைக்கு உடனடியாகவே நகர்த்தி இருந்தது. இங்குதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறது அமெரிக்காவினுடைய சீற்றம். அந்த காலப்பகுதியில் பேரிடர் இடம்பெற்ற போது ராஜதந்திர நடைமுறைகளுக்கு அப்பால் நரேந்திர மோடி அவர்கள் விமான நிலையம் வரை, அதாவது விமான நிலையத்தின் வாசல்படி வரை சென்று விளாடிமிர் புட்டின் அவர்களை அழைத்து வந்தது பெரும் பேசுபொருளாகவும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த காலப்பகுதியில் தான் அமெரிக்கா உசாரடைகின்றது. இந்தோ பசிபிக் ரெஜிமெண்டில் இருந்து ஒரு கட்டளையும் இது தொடர்பில் பிறப்பிக்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம்தான் 1987 ஆண்டு அதிகாரபூர்வமாக இலங்கையில் இந்திய படையினர் முதல் தரையிறக்கத்தை செய்கின்றார்கள். அதன் பின்னர் தற்போது 28/11/2025 பேர் அனர்த்தம் இலங்கையில் ஏற்பட்ட போது அதிகாரபூர்வமாக இலங்கைக்குள் இந்தியாவினுடைய இரண்டாவது ராணுவ தரையிறக்கம் ஒன்று நிகழ்கின்றது. அது பேரிடர் மீட்பு என்று அதனை கூறலாம். ஆனால் அது ராணுவ தரையிறக்கம் என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது வடமாகாணத்திலே பால புனரமைப்பிலே ஈடுபடுகின்ற ராணுவத்தினரை பார்க்கின்ற போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் கூறுகிறார்கள் 40 வருடங்களுக்கு பின்னர் இந்த ராணுவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் மாறி ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த ராணுவ தரையிறக்கம் இடம்பெற்ற பின்னர் தான் உடனடியாகவே உசாரடைகின்றது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகள். அந்த உளவு அமைப்புகள் உசாரடைந்த பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. உடனடியாகவே பதிலுக்கு அமெரிக்காவும் தனது ராணுவ வீரத்தை அல்லது ராணுவ நகர்வை ஆரம்பிப்பதற்காக இந்தோ பசிபிக் ராணுவ கட்டளை தலைமையகத்திலிருந்து உடனடியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த கட்டளையை சாமுவேல் ஜே பப்போரே அவர்கள் விசேட கட்டளையின் பேரில் 36வது சிறப்பு படையணியின் தளபதியும் ஆண்டர்சன் வான்படையின் ஒருங்கிணைப்பு தளபதியுமான கர்னல் சார்ல்ஸ் டி கூலே அவர்களின் பணிப்பின் பேரில் ஜப்பானில் இருந்து குறித்த ராணுவ விமானங்கள் நகர்வை ஆரம்பிக்கின்றன. ராணுவ சரக்கு விமானங்கள் C-130J ஸ்பெஷல் விமானங்கள் என்று அனைத்து விமானங்களும் இந்த விடயங்களுக்காக களமிறக்கப்படுகின்றன. குறித்த நகர்வின் பேரில் 36வது படைப்பிரிவின் ஒரு கேர்னல் தலைமையில், ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு கேர்னல் தர அதிகாரி தான் இதற்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார். கேர்னல் தலைமையில் 60 பேருடன் கட்நாயக்க விமான நிலையத்தில் முதலாவது தரையிறக்கத்தை 7/12/2025 அன்று அமெரிக்க ராணுவம் உத்தியோகபூர்வமாக செய்கின்றது.